அம்மா என் இடுப்பு போச்சு. நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா. என் நடுவாளி, என் நடுவாளி, என் நடுவாளி, என் நடுவாளி. மா 2 minutes மா. என் நடுவாளி, நான் அம்மா இல்ல துரை. மா நீ என்னதான் மிமிக்ரி பண்ணாலும் நான் 2 minutes கழிச்சு தான் எந்திரிப்பப்பாமா. என் நடுவாளி. சரி, இவ எந்திரிக்கிற மாதிரி தெரியல. நம்ம தூக்கிட்டு இங்க எடுத்தா இனி எங்க தூங்குறது? சரி, போய் ஆபீஸுக்கு கிளம்புவோம் அப்படியே. சரி, நம்ம போலாம். எம்மா என்ன அடி. என்னடா துரை நேரத்துல எந்திரிச்சிட்ட? இல்லம்மா, ஆபீஸ்க்கு கிளம்பணும்ல, அதான். இல்லையே, நீ எப்பவுமே ஆபீஸ்க்கு இவ்வளவு நேரத்துல எந்திரிக்க மாட்ட. சரி, ஏன் ஒரு மாதிரி நடக்கிற? ஐயோ, அதை ஏம்மா கேக்குறீங்க? ஒரே அடி. என்னது அடியா? இல்லம்மா, நைட்டு பூரா செம்ம இடி மின்னலு, அதைத்தான் சொன்னேன். அதுக்கும் நீ நடந்து வர்றதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? இல்லம்மா, அது ஏன்னு தெரியல, காலு சுலுக்கிச்சு, அதுதான். சரி சரி, உதறி விட்டு சரியா போயிரு. உனக்கு என்ன வேணும்? காபி வேணுமா டீ வேணுமா? நான் எப்பமா டீ குடிச்சிருக்கேன், காப்பியை போடுங்க. சரி, நடுவாள் இனி எந்திரிக்கிறியா? எந்திரிப்பாம்மா, இனிமேதான் மெதுவா எந்திரிப்பா. சரி சரி, எந்திரிக்கிட்ட. அவளுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? அவளுக்கு எப்பவுமே காப்பி தான் பிடிக்கும். ஓ அப்படியா, சரி சரி, போட்டு வச்சிடலாமல்ல, அதான். அவ இப்ப வரல எந்திரிக்க மாட்டா, நீங்க இப்பவே போட்டு வச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் வர எப்ப எந்திரிப்பா? அது ஐயோ, அவ எந்திரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஓ அப்படியா, சரி சரி, தூங்கட்டு. நைட்டு பூரா கல்யாண வேலையில நல்லா அலைஞ்சால. சரி பாவ, தூங்கிட்டு தூங்கிட்டு. சரிம்மா. சரி, நான் போய் காபி போட்டு எடுத்து வரேன், நீ ஹீட்டர் போடு. சரிங்கம்மா. எப்பா சாமி, அம்மா கிட்ட சமாளிக்கிறக்குள்ள உயிரே போயிடுச்சு. பால் அடுப்பில் வச்சாச்சு, கொதிச்சிரும். நெடுவாளிக்கு என்ன பிடிக்குன்னு பையன்கிட்ட கேட்கணும். பிடிச்சது செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல மருமகளை ரைஸ் பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் மருமக நம்ம வழிக்கு வருவா. இல்லைன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களாட்ட மாமியார் மருமக சண்டை அடிச்சுட்டு நார வேண்டியதுதான். சரி, இந்த பால் வாட்டு கொதிச்சுட்டோம். சரி, இன்னும் பால் பொங்கட்டும். இந்த ஜாதாரில் எப்போ பாரு பாத்திரம் நிறைஞ்சே தான் கிடக்கிறது. இந்த பையன் வந்தால் எப்போ பாரு ஏதாவது பழம் கட் பண்ணி திங்க வேண்டியது, அப்படியே கொண்டு வந்து போட வேண்டியது. கழுவுறதா யாராமா? சரி, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ஒரு சீக்கிரம் ஊருக்கு தாட்டி விடணும். அப்போ தான் நிம்மதி. அப்பா சாமி, 3 பேருக்கு இருக்கிற வேலையே செய்ய முடியல, இதில் இவன் வேற. சரி, பையனுக்கு கொடுப்போம். இந்த தோற காப்பி. நீங்க காப்பி குடிச்சீங்களாமா? நான் குடிச்சிட்டேன்டா, நீ குடி. ஏம்மா, அப்பாவும் அவனும் எங்கேம்மா? அவங்களா 2 பேரும் வேக்சின் போயிருக்கிறாங்க. ஓ சரி சரிம்மா. 2 பேர் தொழில தாங்க முடியாது தோற. அதாவது வீட்டில் புருஷமாருக்கு தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க ஒவ்வொரு வீட்டில். ஆனால் நம்ம வீட்டில் அதுக்கு திங்கிற பிளேட்டையும் கூட அது கழி வைக்க மாட்டேங்குது, நோகுதுங்குது. என்னதான் பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். ஏம்மா விடுங்க, அதான் உங்களுக்கு மருமக வந்துட்டாளே. ஆமாம் போட, இனி மருமக எப்படி வேலை செய்கிறான்னு பார்த்தாதானே தெரியும். அதெல்லாம் நல்லாதாம்மா வேலை செய்வா. அப்புறம்டா உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், நெடுவாளிக்கு பிடிச்சது என்ன? நெடுவாளிக்கு திங்கிற ஐட்டம்னா என்ன வேணாலும் பிடிக்கும். ஏன்டா நீ வேற, சொல்லுடா என்ன பிடிக்கும்? நெடுவாளிக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, வேற ஏதாவது சொல்லு. அம்மா, நெடுவாளிக்கு பூரி ரொம்ப பிடிக்குமா? ஓ அப்படியா, சரி சரி விட, இன்னைக்கு பூரி செஞ்சிடறேன். சரிங்கம்மா. சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துருங்கம்மா செஞ்சு. என்னது, நான் கொண்டு வந்து கொடுக்கறதா? ஏண்டா உனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன கொண்டு வந்து கொடுக்கறது? உன் பொண்டாட்டி அனுப்பிடுறேன், உன் பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுப்பா. அம்மா, என்னம்மா நீங்க? ஏம்மா இப்படி? எப்பவுமே எனக்கு நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும். டேய், நாள்ல வரட்டும்டா, அவகிட்ட கொடுத்துட்றேன், கொண்டு வருவா. சரிம்மா. சரி, இந்த காப்பி வெஸ்டே இருக்காத, ஜில்லுன்னு ஆயிருக்கு, சீக்கிரம் குடிச்சு விடு. சரிங்கம்மா. ஹீட்டர் போட்டியா? போட்டுதாம்மா வந்தேன். சரி சரி, காப்பி குடிச்சிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. சரிம்மா. அப்புறம் தோற, இன்னைக்கான ஏதாவது படத்துக்கான புக் பண்ணிக்கான 2 பேர் போயிட்டுக்கான வாங்க. சரிம்மா. நல்ல படமா பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. சரி சரின்னு தலையே ஆட்டிட்டு இருக்காதடா, சீக்கிரம் அந்த காப்பி குடிச்சு விடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு
பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் வர மாதிரிங்க அனுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றொரு புதிய வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ நான் உங்கள் சுபாஷினி பாய் ஃப்ரெண்ட்ஸ்